everyone. இப்போ நம்ம MS Excelல ஒரு ஸ்டார் ரேட்டிங்ஸ் எப்படி கொண்டு வரலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு ரிப்பீட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் நம்ம டபுள் கோட்ஸில் தான் கொடுப்போம் டெக்ஸ்ட்டை. அதுக்கு பதிலாக யூனிகார் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். யூனிகோட் கேரக்டர்ஸை கொண்டு வரக்கூடிய யூனிகோட் கேரக்டர்ஸை கொண்டு வரும் யூனிகார் ஃபங்க்ஷன். 9733 நம்பரை கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டான்னா இப்போ கம்மா கொடுத்து அடுத்த இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா ஸ்டார் ரேட்டிங்ஸ் அப்பியர் ஆகிடுச்சு. இப்போ அதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl D கொடுத்தோம்னா ஃபில் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ F2 கொடுத்த ரீநேம் போயிட்டு இப்போ நம்மளுக்கு அன்ஃபில்டு ஸ்டார் வேணும். இப்போது அண்டு கொடுத்துட்டு ஆம்பர்சேண்ட் கொடுத்துட்டு ரிப்பீட் ஃபங்க்ஷன் மறுபடியும் அதில் யூனிகார் ஃபங்க்ஷன் 9734 கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்மா டோட்டல் நம்பர் ஆஃப் ரேட்டிங்ஸ் 5 மைனஸ் இந்த செல்லுன்னு கொடுத்துட்றோம். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தோம்னா ஃபில் ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போய் சேஞ்ச் பண்ணுறோம்னா இப்போ ரேட்டிங் 1ன்னு கொடுத்து இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா ஒரு ஃபீல்டு ஸ்டார் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே இடத்துல இல்லைன்னா வேறு இடத்துல போயிட்டு 4 கொடுத்தோம்னா 4 ஸ்டார் ஃபில் ஆகிடும். அந்த மாதிரி டைனமிக்காக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்டார் ரேட்டிங்ஸை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். வேணும்னா Ctrl Shift டவுன் ஆரை கொடுத்து இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் கலர்ஸ் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங்ஸ் ஃபார்முலா வச்சு ரிப்பீட் ஃபங்க்ஷன் யூனிகார் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம்.